ஃபஸ்ட்டு டிப், தோசைக்கல்லில் தோசை ஊற்றுனது சரியாக வரலையா, என்னதான் தேய்ச்சி பார்த்தாலும் வரலையா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். தோசைக்கல்லில் ஐஸ் கட்டி எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சிருங்க தோசைக்கல்லை. அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள், தோசை நல்லாவே வரும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், லெமன் ரொம்ப நாள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணி எல்லா லெமன்லேயும் நல்லா தடவி அதை ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும், லெமனும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஆனால் கையில் மெஹந்தி வைக்கிறதுக்கு வீட்டில் மெஹந்தி இல்லைன்னா லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதில் சாமிக்கு வைக்கிற கொங்கு இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி அதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வரைக்கும் அழியாது, நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம யூஸ் பண்ணாத பழைய ப்ரஷ் எதனா வீட்டில் இருந்ததுன்னா அதை இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அந்த முனையை நல்லா ஹீட் பண்ணி இதில் ஒட்டிக்கணும். இப்படி ஒட்டிக்கோங்க. இப்போ எதனா அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, கேப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ப்ரஷ்ஷில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ எந்த ஒரு பாக்கெட்டுமே இது மாதிரி பிரிச்சுட்டு யூஸ் பண்ண மீதியை அப்படியே எடுத்து வச்சோன்னா அதில் எதனா வச்சிரும். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த கவர் மடித்து அந்த மடிப்பு தெரிகிற இடத்துல நல்லா இது மாதிரி தீட்டி விட்டுக்கோங்க. கத்தியில் ஹீட் பண்ண கத்தியை இது மாதிரி தீட்டி விட்டுட்டிங்கன்னா கொட்டாது, நல்லா ஒட்டிக்கும், உங்களுக்கும் சேஃபாக இருக்கும்.